गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे कृणीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை. கடந்த 3 வருஷமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புதங்களை ஒரு சிறு கதையோடு உங்கள்கிட்ட தொகுத்து சொல்லிட்டு இருக்கேன். இது நான் கேட்டது படித்தது தான், புரியுறதா? கதை வடிவம் தானே தவிர இது கதை கிடையாது. உண்மையாக நடக்கிறது, நடந்துன்னு இருக்கிறது. அது அனுபவிச்சவருக்கு தான் புரியும். அந்த மாதிரி அந்த அனுபவத்தை சமீபத்தில் ஒருத்தர் ஒரு புத்தகத்தில் பகிர்ந்துட்டார். என்ன அதை எனக்கு சொல்லணும்னு தோணித்து. அதான் பெரியவாக காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், பெரியாருடைய மேலே அதீத பக்தி, அதீத அன்பு, அவ்வளோ வாஞ்ச கொண்ட எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை அனுபவிச்சவர்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி பார்த்தோம்னா பெரியவாடும் ஒரு சில பக்தர் மேலே அதீத வாஞ்சியோடு இருக்கிற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் சொல்ல போகிறேன். மெட்ராஸில் நிறைய பேர் பெரியவா மேலே அதீத பக்தி கொண்டு வரணும். எல்லாம் பெரிய பெரிய நிலைக்கு வாழ்ந்தவர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இதெல்லாம் சொல்லி தெரியணுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி பெரியவா மேலே அதீத பக்தர், அதீத பக்தி கொண்ட ஒரு பக்தர். ஒவ்வொரு பிரதோஷத்தும் போதும் காஞ்சிபுரம் பெரியவாள்கிட்ட சந்திக்கிற வழக்கம் உண்டு. அவருக்கு சமயமாக உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. ஹார்ட் அட்டாக் பெரியாருடைய பரிபூர்ண அருளால் ஓரளவு தேறி வந்துட்டார். தேறி வந்ததும் மெட்ராஸ்லேயே இந்திரா நகரில் நாராயணசாமி ராயத்தில் தங்குறார். யார்? அந்த ஹார்ட் அட்டாக் வந்தவர். அந்த நாராயணசாமியரும் நம்ம பெரியாருடைய அதீத பக்தர். மெட்ராஸில் இருந்தால் பெரியவோட பார்க்காம இருக்க மாட்டார் காஞ்சிபுரம். அந்த மாதிரி ஒரு பிரதோஷத்து இன்னைக்கு நாராயணசாமியர் அவதாரம் தங்கியிருக்காரு. அவர்கிட்ட சொல்லாமல் காஞ்சிபுரம் கிளம்புறார் பெரியவோட பார்க்கறதுக்கு. அன்னைக்கு பஸ் எல்லாம் கிடையாது. தன்னுடைய சொந்த காரில் போய் கிளம்பி காஞ்சிபுரம் போகிறார். காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறார், நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா எடுத்த இடத்துல கேரியா அவரை அழைக்கணும் இல்லையா நீ அப்படிங்கிறார். இவருக்கு தூக்கி வாரி போடுறது. யாரை கேட்குறார்? உங்கள் இடத்துல இருக்கானே, தங்க வச்சிருக்கே, அவரை கூட்டம் வரலையா நீ மட்டும் ஏன் வந்த? அப்புறம் கூட்டம் வந்திருக்கலாமே அப்படிங்கிறார் பெரியவன். வாஞ்சியோட கேட்குறார். இவருக்கு ஒன்றுமே புரியல, தலகால் புரியல. சொல்கிறார் பெரியவாட்ட, பெரியவா சமைக்கணும், ஒரு உடம்பு சரியில்லை, இப்போ தான் தேடி வந்திருக்கார், அவர் இவ்வளோ தூரம் பயணம் பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால தான் கூட்டம் வரல பெரியவா. இல்லை நீ கூட்டணும் வந்துடணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறார் நாராயணசாமியை பார்த்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வர சொல்லலாம் அப்படின்னு அந்த காலத்தில் ட்ரங்கால் போட்டு நாராயணசாமி வெயிட் பண்ணிட்டு இருக்கார் காஞ்சிபுரம் போஸ்ட் ஆஃபீஸில். 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் ஆகிடுது. அப்புறம் தான் இவருக்கு ட்ரங்கால் தூவாருது, லைட்னிங் கால். பேசுகிறார் அவாத்தில், இந்த மாதிரி நம்ம பார்த்து தங்கியிருக்காரு, அந்த மாமா வர சொல்லு, பெரியவா பார்க்கணுங்கிறார். என்ன கூட கேட்கல, பெரியவா அந்த மாமாவை கேட்குறாரு, என்னன்னு தெரியலையே. அப்போ பார்த்து மாமி சொல்கிறேன், இல்லை இந்த மாதிரி காலையில் இதே சொல்லிகிட்டு இருக்கார், நீ பிரதோஷம் சாயந்தரம் பெரியவாளை பார்க்கணும் தான் சொல்லிட்டு இருந்தார். உங்களை மாதிரி அவருக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, அவரோட பையன் பாலாஜின்னு சொன்னார், இந்த மாதிரி பெரியவாளை பார்க்க அவள் காரில் நெஞ்சம் பண்ணி கொடுத்துட்டா, வந்துட்டுருக்கார். அவர் நம்ம பெரியவளை பார்க்க வந்துட்டுருக்கோம். தூக்கி வாரி போடுறது.
இவர் சொல்கிறதுக்கு முன்னாலேயே அங்கேருந்து பதில் வந்துடுது. இந்த மாதிரி பாலாஜின்னு ஒரு பையன் கார் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதாகவும் அன்னைக்கு வந்துங்கிறதுனால காரவே வந்து பிரதோஷத்தினிக்கு வராது. பெரியவளை பார்த்து வந்து சேர்ந்துடுறார். சாயந்தரம் பிரதோஷ தீரத்தில் வந்து சேர்ந்துடுறார். பிரதோஷ தெய்வத்தை பார்க்குறார். பிரதோஷ தெய்வம் யார்? நம்ம சாட்சாத் நம்ம பெரியவாதம் பிரதோஷ. ஏன்னா அவர் தான் பரமேஸ்வரனுடைய ரூபமாச்சு இல்லையா? வந்த உடனே ரொம்ப வாஞ்சியாக கேட்குறாரு, எப்படி இருக்காள், என்ன ஏது. இவரோடய வந்திருக்கலாம். இவரோட உங்களை நீங்கள் வரணும், இப்போ வந்திருக்கேளே, உங்களுக்கெல்லாம் உடல் உபாதை உபத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் உங்களுக்கு சரியாயிடுங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். நாராயணதேவரை பார்த்து நீங்கள் கூட்டம் இல்லையே, இந்த வந்துட்டார் பார், நன்னா இருக்கார், உண்டாக தேகாரோக்கியம் நன்னா இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். 2 பேரும் நமஸ்காரம் பண்ணுறா, வாழ்த்துறார். அதாவது பசுவை தேடி தாய் பசுவை தேடி கன்று ஓடுற பழக்கம் உண்டு. அதை விட மிகச்சிறந்தது என்னன்னா, தாய் பசுவானது தன்னுடைய கன்றின் சத்தம் கேட்டாலே கரெக்டாக அந்த திசையை நோக்கி போகும். இங்கே வந்து அந்த மாதிரி தான் இந்த நான் சொல்கிற ஒரு சீனரி அந்த மாதிரி தான் இருக்கு. இங்கே தாய் பசு ரொம்ப பெரியவா, கன்று அந்த மாமா. அந்த யார் அந்த மாமா அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். பின்னால் நம்ம பெரியவாளுடைய கைங்கரம் பண்ணுறதுக்காக நிரந்தரமாக அங்கேயே தங்கின பிரதோஷ மாமான்னு சொல்லக்கூடியவர் தான் அவர். அவர் பேர் கூட யாருக்குன்னு தெரியாது, எனக்கும் நினைவு கிடையாது. பிரதோஷ மாமான்னு தான் எல்லாம். கடைசி வரைக்கும் அவர் காஞ்சிபுரத்தில் இருந்து பெரியவாருடைய கைங்கரியத்திலேயே மூழ்கி அங்கேயே இருந்தார் அப்படிங்கிறது அற்புத நிகழ்வு பார்ப்பது. அவர் மனசில் நினச்சார், பிரதோஷத்தன்னைக்கு நம்ம பிரதோஷ தெய்வத்தை பார்க்கணும்னு நினச்சார். ஆனால் அவளால் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவள் குடியிருக்கிற அந்த வீட்டு உரிமையாளர் நாராயணசாமி இங்கே பார்த்தபோது அவளை பெரியவா கேட்டது. தைரியத்தை வரவழைச்சு, யார் வரவழைச்சாந்தல்ல, பாலாஜின்னு ஒரு பையன் அவருக்கு கார ஏற்பாடு, எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பெரியவா நிகழ்த்தி காட்டியிருக்கார். இந்த மாதிரி பல அற்புதங்களை பெரியவா நிகழ்த்தியிருக்கார். நம்ம பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடும், அவர் பார்த்துப்பாரு. பெரியவாள்கிட்ட உண்மையான பக்தி அது இருந்தால் போகிற பக்தி சாகரத்தில் அவரை மூழ்கடிச்சுள்ளார் நம்ம பெரியவாள். ஏன்னா பரமேஸ்வரன் அப்படித்தான். அவர்கிட்ட நம்ம மனமுருகி உண்மையான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் திருத்தி தரக்கூடியது. அதே தான் நம்ம பெரியவாளும். இதே மாதிரி மற்றொரு அழகிய அற்புத நிகழ்வுடன் அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய சங்கர், காஞ்சி சங்கர், கமகோடி சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.